ஏய் ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஆர்மி படம்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அதில் வர ரேங்க் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் ஆகாஷ். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் முழுசாக நம்ம வந்து கமிஷன் ஆஃபீஸர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து மேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து எல்லாருக்குமே சுப்ரீம் கமாண்டர் யாருனா இட் மீன்ஸ் டாப் ஆஃப் த போஸ்ட் யாருனா நம்ம பிரசிடென்ட் தான். அவங்க தான் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு. ஸோ நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கமாண்டர் கீழே யார் வருவாங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவங்க தான் யாருன்னா ஸ்ரீ ராஜ்நாத் சிங். ஸோ இவர் கீழே தான் வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வருவார். ஸோ நம்ம சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆஃப் த இந்தியன் ஆர்மி யாருன்னா உபேந்தர் திவேதியா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஆர்மியோட கமாண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். டோட்டலாக வந்து 7 கமாண்ட்ஸ் இருக்குது. அதாவது இதில் வந்து 6 ஆப்ரேஷனல் கமாண்ட்ஸும் 1 ட்ரைனிங் கமாண்டும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஹெட் குவார்ட்டர்ஸோட கமாண்டர் யாருன்னா சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் உபேந்தர் திவேதியா. நெக்ஸ்ட் இந்த 6 ஆப்ரேஷனல் கமாண்டுக்கும் 1 ட்ரைனிங் கமாண்டுக்கும் யார் பொறுப்பெடுத்துப்பாங்கன்னா லெஃப்டினன்ட் ஜெனரல் வந்து பொறுப்பெடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப் லெஃப்டினன்ட் ஜெனரல் நம்ம குறிப்பிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்தியன் ஆர்மி கோர். அதாவது இந்த ஆப்ரேஷன் கமாண்டுக்கும் ட்ரைனிங் கமாண்டுக்கும் கீழே இருக்கிறதா வந்து கோர். ஸோ இந்த விஷயத்தை யார் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்கன்னா ஜிஓசி கோர் கமாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட ரேங்க்கும் வந்து லெஃப்டினன்ட் ஜெனரலாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா டிவிஷன். இவங்களை குறிப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஜிஓசி டிவிஷன் கமாண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை யார் பொறுப்பெடுத்துப்பாங்கன்னா இவங்க தான் வந்து மேஜர் ஜெனரல்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து 2 ஸ்டார் ரேங்க். இவங்களுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா பிரிகேட் வந்து பிரிகேடுன்னு நம்ம சொல்லுவோம். இவங்க வந்து 1 ஸ்டார் ரேங்க். ஸோ இந்த பிரிகேடெல்லாம் யார் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்கன்னா பிரிகேடியர். இவர் வந்து 1 ஸ்டார் ரேங்க். இவர் கீழே யார் வருவாங்கன்னா பெட்டாலியன் ஆர் ரெஜிமெண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த பெட்டாலியன் ரெஜிமெண்ட் இவங்களோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா கர்னல் கிட்ட இருக்கும். ஸோ இவர் தான் வந்து கமாண்டிங் ஆஃபீஸர். நீங்கள் வந்து இந்த அமரன் படத்தையும் பார்த்துருப்பீங்க. முக்கியமான ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் வருவார். ஸோ அவர் வந்து கர்னல் ரேங்க். ஸோ இதுக்கு கீழே யார் வருவாங்கன்னா ரைஃபிள் கம்பெனி. இந்த ரைஃபிள் கம்பெனி வந்து யார் பொறுப்பெடுத்துப்பாங்கன்னா ஒன்று மேஜர், அப்படி இல்லைன்னா லெஃப்டினன்ட் கர்னல் வந்து பொறுப்பெடுத்துப்பார். ஸோ இவங்களுக்கு கீழே யார் வருவாங்கன்னா நெக்ஸ்ட் தான் வந்து பிளாட்டூன். இந்த பிளாட்டூனை வந்து யார் கமாண்ட் எடுத்துப்பாங்கன்னா ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர். ஒன்று சுபேதாராக இருக்கும், அப்படி இல்லைனா சுபேதார் மேஜராக இருக்கும். ஸோ இவங்களுக்கு கீழே யார் வருவாங்கன்னா செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் கமாண்டர் யாருன்னா இந்த ரேங்க் ஆஃப் ஹவில்தார். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.